மக்களே நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னா ஒரு சில இடத்துல வண்டி அப்படியே துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த ஸ்ப்ரே தான் ஸோ ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். எப்படி போகுமா என்னன்னு தெரியல. இப்போ இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை தொடச்சி விட்டு பார்த்தா போயிடுன்னு சொன்னாங்க. இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து அந்த மெட்டாலிக் பேஸ்ட் இருக்குது இல்லைங்க, அந்த பேஸ்ட்டு தான் இருக்குமான்னு நினச்சேன். இந்த மெட்டல் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அது வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி இருக்குமான்னு கேட்டேன், அது மாதிரி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் இதே போட்டால் போயிடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். மொதல் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல ரஸ்ட் இருக்குதுன்னு அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்னதாக இருக்குதா, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது அப்புறம் அந்த மாதிரி மெட்டல் பிளேஸில் தான் நிறைய இடத்துல இருக்குதுங்க. இந்த கேரியர்லாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த சைடில் நிறையா இருக்குது. இந்த இடத்துல நிறைய எனக்கு தெரிஞ்ச இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இடத்துல நிற்கிறனால அப்படியே இதாகிடுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி தேங்கி நிற்கிறனால அப்படியே துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் தான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் போயிடுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதனால் பம்பரில் பார்த்திங்கன்னா இது வந்து பெயிண்டே போயிடுச்சு. லோ குவாலிட்டி பம்பர்னால இந்த பெயிண்ட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இது கொண்டும் பாருங்கள், இந்த சைடு அந்த சைடு கம்மியாக இருந்தது. இந்தாண்ட ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாரு நிறையா இருக்குதுங்க. ஃபஸ்ட்லேயே தொடச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இது போகுமோ என்னன்னு தெரியல. இந்த ஸ்ப்ரேவோட விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கழட்டியாச்சு. குளிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி சரியாச்சு? ஷேக் பண்ணால் கொஞ்சம் உள்ளார இருக்கலாம், நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரெஸ்ட் இருக்கிற இடத்துல போய் அடித்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட் அடிக்கலாம். எங்கெங்க டைட்டாக இருக்குது. டியூப்னு சொல்லுவாங்க. இது புதுசாக போட்டேன். ஏன்னா பழசு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இது புதுசுலேயே இப்படி ஆயிடுச்சு. வண்டி திருப்பிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக இந்த சைடு இருந்தது. இந்த சைடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்களா, நிறையா இருக்குது. ஃபுல்லாக அடிச்சு விட்டு வைக்கிறேன். ரிசல்ட்டு தான் எப்படி வருதுன்னு தெரில. இதுக்கும் கொஞ்சம் அடிச்சு விடுவோம். இது ரிமூவ் ஆகுமான்னு தெரில. இந்த சைலன்ஸில் இது அப்படியே இதாக இருக்குது. சும்மா அடிச்சுட்டு பார்ப்போம். இந்த ரஸ்ட் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே அடிச்சு விட்டேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே தொடச்சி விட்டு பார்க்கலாம். இந்த கேரியர்லாம் புதுசாக போட்டது தான். சரியாந்திர ரெஸ்ட்டாக இருக்குது. போயிடுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் இங்கே போட்டிருக்குது. மெட்டல் பிளேஸில் தாங்க அதிகமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. போயிருக்குது. எல்லாம் வெளியே நிற்குதுங்க. செட்டு போட்டால் பரவாயில்ல, போட்டுருவோம். அதையும் அது போட்டனாலும் அது ஒரு விலாகாக எடுத்து போடுறேன். இந்த செட்டு போடுறதையும் ரஸ்ட் ரிமூவ் ஸ்ப்ரே அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் வேறு துணி வேறு எடுத்துகிட்டு வரல. இங்கே எதாவது கிடச்சின்னா பரவாயில்ல, தொடச்சி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு. ஸோ அப்படியே வாங்க அப்படியே தொடச்சி பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஊறி இருக்குது. ரிமூவ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். துணி வேறு எடுத்துடல, அப்படியே கையிலே துடைக்கிறதான்னு நினைக்கிறேன். போகுது. ஸோ சின்னதாக இருக்கிற இடத்துலாம் போகுது. அப்படியே எடுத்துகிட்டு வர விட்டேங்க. ஸோ அதனால் துடைக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்க்கில் இருக்கிறதுலாம் ரிமூவ் ஆகுது அந்த ரெஸ்ட்லாம். ஸோ பின்னாடி அந்த கேரியரில் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்குதுல, அது ஒன்றையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு ஸோ வீட்டில் போய் அந்த பாத்திரம் விளக்குற நார் இருக்குதுல்ல, அதை வச்சு இல்லைன்னா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதோடய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற சைடில். ஸோ பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பைக்கில் இன்னொரு ப்ராப்ளங்க, கிக்கரே இருக்காது பாருங்களேன். ஃபுல்லாக கழண்டிட்டு வந்துருச்சு. ஏற்கனவே கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு இருந்து உதைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உறைஞ்சி பாருங்களேன், சைலன்ஸில் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்குது. அப்படியே கழண்டிட்டு வந்துருச்சு. ஒன்று என்ன பண்ணலான்னா, இப்போ
ஒன்று புதுசாக மாற்றினா 300 ரூபா எவ்வளோ சொன்னாங்க. இல்லைன்னா நம்ம இந்த லாக் வண்டி வாங்கிட்டு வந்து போட்டு அப்படியே வேணுமோ ஓட்டிகிட்ருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பொழுதுக்கு. ஸோ பார்ப்போம், அது முடிஞ்சால் போய் வாங்கிட்டு வந்து போடணும். இல்லைன்னா இப்போ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரிங்க, சின்ன ஒரு ரைடாக இந்த பைக்கில் போவோம். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். ஓம் நமச்சிவாய்.